வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிடைக்க ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம். மீனா உட்காந்து பூ கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா ரோகிணியை கூப்பிட்டு எந்த ட்ரெஸ் எனக்கு சரியாகும்னுட்டு நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன், அவள் செலக்ட் பண்ணால் தான் எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க. கரெக்டாக ரோகிணி மனோஜ்கிட்ட பேசிக்கிட்டு ரொம்பவே அன்பாக ஒருத்தருக்கு ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. நீ வந்ததுக்கப்புறமா தான் என் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்குது, இதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே நல்ல கலந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த உடனே ரோகிணி ரொம்பவே ஹாப்பியாக உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க, கட்டி பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கரெக்டாக விஜயா வராங்க. ரோகிணி உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், உடனே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. எதுக்காக அத்தை, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, நீ வா அப்போ தான் சொல்லுவேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் எதுக்காக இப்படி எடுத்து போட்டிருக்கீங்க அத்தை, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு 2 ட்ரெஸ்ஸு நல்லதாக எடுத்து கொடுமா, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே ஆண்டி, நான் எடுத்து தரேன், இந்த ஆரஞ்சு கலர் உங்களுக்கு ரொம்பவே ஷூட் ஆகும், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு கலரை எடுத்து வச்சு பார்க்குறாங்க. நீ எனக்கு எப்போவுமே பெஸ்ட்டை சூஸ் பண்ணுவேன், ரொம்ப நல்லா இருக்குது, போகிறதுக்கும் ஏதாச்சும் ஒரு நல்ல சாரியாக பார்த்து சொல்லுமா அப்படின்றாங்க. இந்த எல்லோ கலர் சாரீ உங்களுக்கு ரொம்பவே எடுப்பாக இருக்கும், மங்களகரமாக இருக்கும், நீங்கள் இதையே கட்டிக்கோங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிற மாதிரியே நான் இதுவே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஏம்மா நீ மனோஜோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் அங்கிள், புருஷனுக்கு என்ன வேணும்னு பார்த்து செய்கிறது தான் பொண்டாட்டி, ஆனால் நீங்கள் அப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயாவை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. ஆமாம், எனக்கு ஒரு புடவை செலக்ட் பண்ணி கொடுங்கன்னா செலக்ட் பண்ணி கொடுக்க முடியல, இப்போ என்னை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா டென்ஷன் ஆகுறாங்க. இதோடு இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி ட்விஸ்ட் நடக்க போகுது நம்ம பார்க்கலாம்.